டாக்டர் ஷைபியா இன்னைக்கு பர்த் கண்ட்ரோலை பத்தின 2 மெத்தட்ஸை பத்தி சொல்ல போறாங்க. ரிதம் மெத்தட் அப்புறம் வித்ட்ரால் மெத்தட். சரி டாக்டர், இது ரெண்டுத்த பத்தியும் எங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. அப்புறம் இது சேஃபானு சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த ரிதம் மெத்தட்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சாதாரணமா நிறைய பேரு அவங்களோட சைக்கிள்க்கு ஏத்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வச்சுப்பாங்க. பீரியட் சைக்கிள்க்கு ஏத்த மாதிரி. அதுபடி பார்த்தா சில நேரம் ஓவிலேட்டிங் நடக்கிறதுனால அது அன்சேஃப். ஆனா அந்த பொண்ணுக்கு ஓவிலேஷன் நடக்கலனா அந்த டைம்ல அவ சேஃப். இப்போ இந்த ரிதம் மெத்தட பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேட் படி பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியான சக்சஸ்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சில லேடிஸ்க்கு ரெகுலர் சைக்கிள் வராது. அப்புறம் இது யங் பீப்புள் கிட்டயும் வேலை செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும். இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு செக்ஷுவல் ஆக்டிவிட்டில ஈடுபட்டு அவளுக்கு பிரெக்னன்சி வந்தது. இன்னொரு பொண்ணு சைக்கிள் முடிஞ்சு 30வது நாள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டில ஈடுபட்டா பீரியட்ஸ் வந்துரும்னு பார்த்தா அவ பிரெக்னன்ட் ஆயிட்டா. அப்படின்னா இது சேஃபே கிடையாதுன்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு நல்ல மெத்தடே கிடையாது. ஆனா ஒருவேளை இது கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்தாலும் பரவாயில்லனா அப்படி நினைக்கிறவங்க இத கண்டிப்பா பண்ணலாம். ஒரு ஆம்பளை வெளியில எஜாகுலேட் பண்ணலாம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல கூட ப்ரீ கம் இல்லனா ப்ரீ எஜாகுலேட்டிவ் ஃப்ளூயிட்ல கூட ஒரு சில சொட்டு சீமன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு டிராப் ஆஃப் சீமன்ல பாத்தீங்கன்னா 50,000 ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அதுல இருந்து 1 எக் கிட்ட போனாலும் பிரெக்னன்சி தான். சரி டாக்டர், அந்த பொண்ணு எப்படி பிரெக்னன்ட் ஆனா? சீமன் விழுந்தது அவ கால் மேல தானே? இந்த 4 கேஸையும் நீங்க பாத்தீங்கன்னா ஹைமன் இன்டாக்ட்ல இருந்தது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா பீனிஸ் வெஜைனாக்குள்ள போகவே இல்ல. அண்ட் அவங்க மியூச்சுவல் மாஸ்டர்பேஷன்ல இறங்கியிருக்கணும். இல்லனா பீனிஸ் அவங்க காலுக்கு நடுவுல வச்சு கூட செக்ஸ்ல ஈடுபட்டிருக்கலாம். அந்த நேரத்துல சீமன் வல்வாவுக்கு வெளியில விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஸ்பெர்ம் மேல ட்ராக்கப் ஆகும். ஒருவேளை வெஜைனல் டிஸ்சார்ஜ் கரெக்டா இருந்தா அப்போ இந்த ஸ்பெர்ம் டிராவல் பண்ணி தொட மேல டிராவல் பண்ணி வெஜைனாக்குள்ள போகும். இது யூட்ரஸ் வழியா டியூப் வரைக்கும் போயிருக்கும். அதனால அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிருப்பா. இந்த ஸ்பெர்ம்ங்கிறது சைபீரியன் டக் மாதிரி தான். இது சைபீரியால இருந்து இந்தியால இருக்கிற பரக்பூர் வரைக்கும் வரும். யாருக்கும் எதுவும் தெரியாது.